அது ஒரு அசைக்க முடியாத ஒரு கோட்டை அது. அப்புறம் மலையாளத்தினுடைய முதல் படம் தயாரித்தது அவங்க தான். நாகேஷ் நடித்தா யாருங்க பார்ப்பாங்க இந்த பாட்டு? எம்ஜிஆர் கூட ஒரு அன்பேவா படம் தயாரித்த பிறகு எம்ஜிஆருடைய நல்ல நண்பராக இருந்தார். எம்ஜிஆருடைய சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறனால இருந்தார். ரஜினியே ஒரு படம் இது பண்ணாலும் கூட இவர்கிட்ட சில நேரங்கள் யோசனை கோப்பருக்கு உண்டு. கமலே பண்ணாலும் கூட இந்த இப்படி வந்திருக்க அப்படின்னு யோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். ஃபிலிம் ஃபிளிக் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா அப்படின்னாலுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் தான். அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸில் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வளர்ந்து வந்திருக்காங்க. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் தான் சரவணன். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை. அவரை பற்றியும் அவரோட திரைத்துறையை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவங்க கிட்டே கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். தமிழ் சினிமா அப்படின்னாலுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் தான். ஸோ அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் சரவணன் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழ் சினிமாவில் வந்து அசைக்க முடியாத ஒரு சில ஸ்டூடியோக்கள் இருந்தது. அவங்க தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய படங்களும் நிறைய நட்சத்திரங்களும் கொடுத்தவங்க. அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் ஒன்று இருந்தது சேலத்தில். அது மிகப்பெரிய ஒரு கோட்டை. அது அந்த கோட்டையில் வந்து யார் போனாலும் அவர் சொல்கிறது தான் கேட்கணும். அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சேர் தான் இருக்கும். அவரை பார்க்க போனால் முதலாளி மட்டும்தான் உட்காந்துருப்பார். யாருக்காவது சேர் போடணுன்னா அது தேவையான ஆட்களுக்கு மட்டும்தான் சேர் போடுவார். கலைஞர் கருணாநிதி வந்திருந்தால் அவருக்கு கதை வசனம் அங்கே பண்ணார். அவருக்கு சேர் போடுவாங்க. பாரதிதாசனுக்கு இப்போ சேர் போடும். மற்ற யாருக்குமே சேர் போட நின்று என்ன மேன் சொல்லுமேன் அப்படிம்பார். அவருக்கு அது சொல்கிறத கேட்டால் அந்த மாதிரி அது ஒரு அசைக்க முடியாத ஒரு கோட்டை. அது அவங்க 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம். அப்புறம் மலையாளத்தினுடைய முதல் படம் தயாரித்தது அவங்க தான். பாலன் அப்படின்னு முதல் படம் தயாரித்தது அவங்க தான். இப்போ சிங்களத்தில் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படி பண்ணவங்க. அது ஒரு கோட்டை. அதே மாதிரி ஏபிஎம், அதாவது ஏபிஎம் நிறுவனம், அது மிகப்பெரிய கோட்டை. அது ஒரு 200 படத்துக்கு மேலே தயாரித்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜெமினி ஸ்டூடியோங்கிறது நீங்கள் இங்கே இப்போ அண்ணா பாலம் பார்த்துருக்கீங்களே, அண்ணா சாலையில் இருக்க அண்ணா பாலம் இருக்கு பாருங்கள். அந்த பாலம் தான் அன்றைக்கி இருந்த ஜெமினி ஸ்டூடியோ. அங்கே வரைக்கும் ஒரு பறந்து இருந்த ஒரு ஜெமினி ஸ்டூடியோ அது. அதில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரலேகா அங்கே வர ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு அன்றைக்கே எடுத்தது. 30 லட்ச ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த படம் அன்றைக்கே 30 லட்ச ரூபா. எப்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அது 30 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து 300 கோடிக்கான பட்ஜெட். அது எடுத்து அது எல்லாவற்றிலும் அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்கள் இருந்த சினிமா ஃபீல்டு. இது மொத்தமாக ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அதில் அசைக்க முடியாத ஒன்று ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அந்த ஸ்டூடியோ, ஃபோட்டோ, அதாவது இந்த முன்னாடி இருந்த அந்த தேட்டர் உட்பட எல்லாமே இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் வந்து ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் தான் அதனுடைய அவங்களுடைய ஸ்டூடியோ எங்கே தொடங்கினா காரைக்குடியிலேருந்து தான் தொடங்கினாங்க. காரைக்குடியில் தொடங்கும் போது ஒரு சின்ன அந்த ஓலைக்குட்டாய் மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் இங்கே இடம் வாங்கும்போது வந்தாங்க. அவர் வந்து காரைக்குடியில் இருக்கும் போதுலேருந்து சரவணன் அதுலேருந்து இதாக இருந்தார். சரவணனுடைய சன் அவர் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது காரைக்குடியில் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது டெய்லி போயிட்டு அந்த படம் பார்க்க உட்காரது, இந்த ஷூட்டிங் பார்க்க வேடிக்கை பார்த்துட்ருப்பார். அப்புறம் வந்து வள்ளி திருமணம் என்ன ஒரு இது பண்ணாங்க. அதை வந்து அதில் வந்து வள்ளியாக நடித்தவங்க பார்த்தா லக்ஷ்மி இருக்காங்களே, அவங்க அம்மா தான் வள்ளியாக நடித்தாங்க. இவர் வந்து டிஆர் மகாலிங்கம் பண்ணார். இன்னொருத்தர் இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து யானை வருது, யானைகள் இது பண்ணுறது, இவர் வேடிக்கை அது பார்க்கவே நான் போவேன் டெய்லியே. அதுக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு 10வது வரைக்கும் படித்தேன். அதுக்கு பிறகு எனக்கு போகிறோம், நான் சினிமாவில் வேலை பார்த்துக்கிறேன்னு அப்பாவிட்ட சொன்னேன். சரி, ஓகே, பார்த்துரு. அப்பாவை பார்த்து தான் சினிமாவில் நம்மளும் வரணுன்ற ஒரு ஆசை அவருக்கு வந்துச்சு. இல்லை, அவங்க அப்பா மிகப்பெரிய ஜாம்பவான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்காளத்திலேருந்து கதைகள் வாங்கிட்டு வங்காளத்தில் தான் போய் படம் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஷூட்டிங் எங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டூடியோ தான் இருந்தது. பிரகதி ஸ்டூடியோன்னு வச்சாங்க. இவங்களாம் சேர்ந்து ஒரு நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோ தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு வந்து இதில் காரைக்குடியில் இருந்த இதில் பார்த்திங்கன்னா அங்கே பாம்புகரம் வரும், பள்ளி வரும், எல்லாமே வரும். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு இங்கே சென்னையில் வந்து தேட்டர் மாற்றுறாங்க. அது முதல்ல இருந்தது அடையாரில் இருந்தது இவங்க ஸ்டூடியோ. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டூடியோ கட்டி தான் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னே முதல்ல அவங்க தொடங்கின வந்து சரஸ்வதி அப்படின்னு ஒரு மியூசிக்கல் இது தான். பெரிய ரெக்கார்டு வரும் பாருங்கள்.
அந்த ரெக்கார்டில் வந்து இந்த இசைத்தட்டுகள் தான் முதல்ல இது பண்ணாங்க, ஏவிஎம் உடைய இசைத்தட்டுக்கள். அதில் வந்து அதை பார்க்க ஆரம்பித்து இதை பார்க்க ஆரம்பித்து சினிமாவுக்குள்ளே அப்படியே வந்து அவங்க அப்பாவுடைய வேலைகள் கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்து இவங்களுக்கு ஒரு ஒதுக்கி தர்றாங்க. அது அவருடைய ஏபிஎம் நிறுவனத்தை சேர்ந்தவுடைய சன் எல்லாமே வந்து முருகன், அப்புறம் குமரன், அப்புறம் சரவணன் சார், இன்னொரு அவருடைய இளைய மகன் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய தம்பி. இவங்க எல்லாமே சினிமாவுக்குள்ளே இருந்தாலும் கூட அதிகமாக இன்வால்வோடு இருந்தது சரவணன், இன்னொருத்தர் குமரன். குமரனுடைய அவருக்கான ஜாப் என்னென்னா பாடல்கள் வாங்குவது. இந்த அந்த சுச்சுவேஷனை உட்காந்து அந்த பாடல் ஆசிரியர்கிட்ட எப்படி இதில் எந்த பாடலில் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு உட்காந்து பாடல் வாங்கக்கூடிய திறமை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இவர் வந்து இவர்கிட்ட பொறுப்பு வரும்போது கதை அதை வந்து எப்படி படமாக்குறதுக்கான ஒரு திட்டமிடல். இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும், இன்னார்னா காஸ்டியூமு, இன்னார் இந்த காஸ்டியூம் வேணும், இந்த மாதிரி லொக்கேஷன் வேணும், இந்த மாதிரி இந்த ஹீரோவுக்கான சம்பளம் இவ்வளோ, ஹீரோயினுக்கான சம்பளம் இவ்வளோ, இத்தனாம் தேதி படம் ஆரம்பிக்கிறோம், இத்தனாம் தேதி படம் முடிக்கிறோம், ஃபஸ்ட்டு சீன் இந்த இடத்துல வைக்கிறோம், இந்த சீன் வந்து ஃபஸ்ட்டு சீனில் 5 நிமிஷத்தில் வருது, ரெண்டாவது சீன் வந்து 3 நிமிஷத்தில் இருக்கும். இந்த மாதிரி டைம் கணக்காக போட்டுருவாங்க எல்லாம். அதாவது ஒரு ஃபைல் ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு படம் தொடங்குவதற்கு முன்பு அந்த படம் குறித்த ஒரு ஃபைல் ரெடி பண்ணி சொல்லுவாங்க. இப்போ வந்து முரட்டுக்காலையோட ஃபைல் இருக்கும், டேபிளில் இருக்கும். நீங்கள் எல்லாமே அதில் பார்த்தாலே ஒரு படம் மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக அதுபடி எடுத்திருக்காங்களாங்கிறது தான் இங்கே இது. அது முதல்ல அந்த டிஸ்கஷனில் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதை வந்து இந்த மாதிரி அவர் வளர்ந்தது அப்படி தான் கற்றுக்கிட்டு வளர்ந்தார். அதனால் உங்களுக்கு வந்து அவர் சிவாஜி தான் கடைசி படம் பண்ணாங்க. அது வரைக்கும் அவர் அப்படி தான் பண்ணிட்டு வந்தார். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெய்யப்பன் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவை கலர் சினிமாவாக மாற்றிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சரவணன் சார் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்னெல்லாம் மாற்றினார்? இப்போ இவரை வந்து நீங்கள் ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனியஸ் தான் சொல்லணும். இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோனில் சினிமா காட்டுறது வந்திருக்கு, பஸ்ஸில் சினிமா காட்டுற முறை வந்திருக்கு, விமானத்தில் சினிமா காட்டுற முறை இப்போ வந்திருக்கு. ஆனால் அவர் அன்றைக்கே வந்து ஒரு ஒப்பந்தம் போடும்போது இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் தவிர மற்ற இடங்களுக்கு நீங்கள் பஸ்லேயோ விமானத்துலேயோ கார்லேயோ போட்டு நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு தனி பணம் கட்டணும் அப்படின்னு அன்றைக்கே வந்து அவர் ஒரு விழிப்புணர்வோடு ஒரு இது பண்ணவர். அது ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதில் வருங்காலத்தில் வந்து இந்த படங்கள் வந்து தேட்டரில் பார்ப்பாங்க, தேட்டரை தாண்டி பஸ்ஸில் பார்ப்பாங்க, காரில் பார்க்குறேன், டெலிஃபோன் சொல்லலை அவர். அது காரில் இதெல்லாம் விமானத்தில் பார்ப்பாங்க, விமானத்துலேயும் இப்போ படம் பார்க்குறாங்க. விமானத்தில் நீங்கள் உட்காந்திங்கன்னு உங்கள் சீட்லேயே இருக்கும் அந்த இது, அப்படியே பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்பே இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தனி பணம் தரணும் அப்படின்னு அன்றைக்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டவர். அந்தளவுக்கு ஒரு திட்டமிடல், அந்தளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒருத்தருடைய மகனாக இவர் வரும்போது இவருக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கதையை செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கதையும் பார்த்து இந்த கதை சரிப்பட்டு வராது. சில கதைகள் இந்த சீன் நல்லா இருக்குது, ஆனால் சீன் நல்லா இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து பொருந்தலையே, மாற்றுங்க அப்படின்பார். இப்படி வேணும், அப்படி வேணும், இந்த பாடல் சரியாக இருக்கணும் அப்படின்பாங்க. உதாரணம், ஒரு பாடல் காட்சியை ஒரு குமரன் சொன்னார்னு சொன்னீங்களா, அதாவது இந்த சர்வசுந்தரம் ஒரு படம், அது ஒரு நாடகமாக வந்து கே பாலச்சந்தர் நாடகமாக நடத்துகிறார். அது வந்து வாங்கி இவங்க வந்து டைரக்ஷன் இவங்க சொந்தமாக படம் தயாரிக்கிறாங்க. அதில் ஒரு பாடல், அதில் வந்து ஒரு சீன் எப்படி நல்ல மாற்ற சொல்கிறார் இவர். அதே சமயத்தில் அதில் ஒரு பாடல் வந்து இவர் நாகேஷ் வந்து ஹீரோவாக நடிக்கிறார். அதில் ஒரு பாடல் வந்து அவளுக்கு என்ன அழகிய முகம், அவளுக்கு என்னன்னு அந்த பாடல். இந்த பாடலில் வந்து உட்காந்து வந்து இவர் பாடுறாரு, டிஎம்எஸ் பாடிட்டு இந்த பாடலுக்கு யார் நடிக்க போகிறாங்கன்னு கேட்குறாரு. பிறகு நாகேஷா என்னங்க காமெடியாக பண்ணுறீங்கன்னு நீங்கள்? இல்லைங்க, நாகேஷ் நடிக்கிறார். நாகேஷ் நடித்தா யாருங்க பார்ப்பாங்க இந்த பாட்டு? இந்த பாட்டுக்கு எம்ஜிஆரோ சிவாஜியோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ நடித்தாதான் இந்த பாட்டு எடுப்படும். நீங்கள் அவரை நாகேஷ் வச்சு பண்ணால் எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேட்ட உடனே, இல்லை பாருங்கள், இந்த தேட்டரில் அந்த படம் பெருசாக அந்த சாங் பேசப்படும் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டார், குமரன், ஏவிஎம் குமரன்.
அதுக்கு பிறகு இவங்க டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த பாடல் வந்து அதுக்கான சில ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது எப்படி பண்ணுவாங்க, அதை பாடல் உருவாக்கும் போது எப்படி எம்எஸ்வி அது கையாசை மாதிரி ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஷூட்டிங்கில் எப்படி டான்ஸ் கற்றுக் கொடுப்போம், அதெல்லாம் வந்து பிக்சர்ஸிங்கில் சேர்த்து அந்த பாடலுக்கு மிகப்பெரிய வலு சேர்த்து அதுக்கு பிறகு டிஎம்எஸ்ஸே சொன்னாராம், ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பராக ஆயிடுச்சு அந்த பாட்டு, நல்லா போயிட்டுருக்கே அப்படின்னாராம். அதாவது நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறாங்க, இந்த விஷயம் இது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏவிஎம் சரவணனும் பல விஷயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு நல்லவனுக்கு நல்லவன் ஒரு படம் இருக்கும். அந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து ஒரு தெலுங்கு டப்பிங்கில் படம் அது தெலுங்குலேருந்து வாங்கினாங்க. அது வந்து ஒரு பார்த்தா கதையில் ஒரு ரஜினி சாருக்கு வில்லன் மாதிரி போகுது, வேறு போகுது, கரெக்டாக வரல. ஒரு ரவுடியாக இருந்தவர் ஒரு ஃபேமிலி மேனாக மாறுறாரு. இப்படி மாறும்போது அவருடைய தன்மைகள் என்ன எப்படிலாம் அந்த கதை வரணும், மோல்டு பண்ணணும் போது அது வரல. அப்புறம் என்ன இப்படி வரவே இல்லையேன்னு அதுக்கு பிறகு வந்து விசுவை கூப்பிட்டு இதை கொஞ்சம் இவர் கூப்பிட்றாரு, இவர் தான் கூறார் விசு. அந்த அன்றைக்கெல்லாம் அவருடைய ஏவிஎம் நிறுவனத்துக்கு கதை சொல்லக்கூடியவங்க, கதைகளை திரைக்கதையில் உட்காந்து பேசக்கூடியவங்க யாருன்னா அன்றைக்கி வந்து ஜவார் சீதாராமன் ஒரு நடிகர் பட்டணத்தில் பூதம் பார்த்தீங்கன்னா ஜி பும்பா அப்படின்னு அவர் தான் ஜவார் சீதாராமன். அவர் தான் கதை வசனத்தில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி அதை ரெடி பண்ணுவார் அவர். அப்போ அதுக்கு பிறகு அதே மாதிரி உங்களுக்கு இவர் திருலோகச்சந்தர், அதை கண்கள், பாரத விலாசன் படம் பாபு போன்ற படங்கள் பண்ண சூப்பர் டூப்பர் ஹிட்டான மிகப்பெரிய டைரக்டர் அவர், அன்பேவா படத்தோட டைரக்டர் அவர். இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்தாங்க. இவர் வரும்போது இவர்கிட்ட வந்து அதே மாதிரி அந்த ஜாம்பவான்கள் வந்தாங்க. அது கூட வந்து இவர் நம்ம பஞ்சரணாசலம், எஸ்வி முத்துராமன்லாம் இவங்க வர்றாங்க. இவர் கூட வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அதை வந்து அவர் வந்து என்ன விசுவும் கூப்பிட்டு வர்றாரு. அப்போ விசுவை கூப்பிட்டு சொல்கிறார் இவர் சரவணன் சார், இது வந்து இந்த கதையை கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது எனக்கு, ஆனால் வந்து நல்ல கதை தான், ஆனால் வந்து இந்த ஒரு பண்ண ஸ்க்ரீன் பிளே எனக்கு சரியாக திருப்தியாக இல்லை, இது எப்படி பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை வந்து இப்படி மாற்றணும், இப்படி கடைசி அப்படி சரி மாற்றுங்கன்ற ஃபுல்லாக மாற்றி அதுக்கு பிறகு நல்லவனுக்கு எடுக்கிறாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அவங்க பண்ண கதை முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்தது. இது ஒரு மெனக்கெடுறாரு, அதை ஒரு தயாரிப்பாளர், அவருக்கும் அந்த ஸ்டோரி நாலேஜ் இருக்கணும். அவர் அதான் ஏவிஎம் சரவணன்ட்டு இருக்க வேண்டிய வந்து ஸ்டோரி நாலேஜ் இருக்கணும், மியூசிக் சென்ஸ் இருக்கணும், காஸ்டியூம் சென்ஸ் இருக்கணும், லொக்கேஷன் சென்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது தெரியணும், அந்த இந்த ஹீரோ தாங்குவானாங்கிறது தெரியணும், இந்த ஹீரோயின் இதுக்கு இந்த கதைக்கு பொருந்துவாங்களா இல்லைன்னா பொருந்த மாட்டாங்களா அதுவும் தெரியணும். இதெல்லாம் தெரிந்தால்தான் ஒரு தயாரிப்பாளராக நீடிக்க முடியும். இதெல்லாம் அவர் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு நல்லவனுக்கு நல்லவன் சூப்பர் டூப்பர் ஹிட். அது அவங்க தெலுங்கில் வந்ததே அப்படியே எடுத்துருந்தாங்கன்னா படம் சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன இவர் பணம் போட்டோம் சரி அவங்க எடுத்துக்குவாங்கன்னு, ரஜினி தானே பெரிய மாஸ் ஹீரோ இதாகிடும் ரஜினி சார் கூட இது நல்லதானே இருக்குது, இந்த அவரே என்ன சொல்லிட்டேன்னா இந்த நல்லதான் இருக்குது அப்படின்ட்டார். அவரும் தெலுங்கு வருஷன் பார்த்து அதே நல்லா இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. இல்லை எனக்கு திருப்தியாக இல்லை ரஜினி சார்னு இவர் சொல்கிறாரு. சரி எப்படி பாருங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு இவர் மாற்றினது பார்த்து அவரே ரஜினி சார் பெரிய ஹீரோ தான். அப்புறம் ரஜினி சாரை வந்து கூப்பிட்டு கரெக்டு தான் சார் சரவணன் சார், நீங்கள் சொன்னதான் கரெக்டு, நானும் ஏதோ ஒரு அந்த தெலுங்கு இதிலே நான் அப்படி பார்த்தேன், ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் சூப்பராக வந்திருக்கு அந்த படம். அதாவது எந்த அளவுக்கு அவர் திங்க் பண்ணுறாருங்கிறது சொன்னேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி எடுத்துக்குவார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை மெனக்கடலோடு இந்த விஷயம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் நினைப்பார். அதே மாதிரி உங்களுக்கு சம்சாரம் மின்சாரம் செட்டு அது அப்படி தான், சம்சாரம் மின்சாரம்ங்கிற படமும் அப்படி தான் உருவானது. அதுக்கு பிறகு ஆமாம் உங்களுக்கு வந்து சம்சாரம் மின்சாரம் வந்து அந்த இவங்க கம்மு நாட்டி கோ அப்படிம்பாங்க இல்லையா, முதல்ல படத்தில் அதெல்லாம் கிடையாது. அந்த கதை வந்து முதல்ல வேற ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை வந்து ஓடாத ஒரு படம், உறவுக்கு கை கொடுப்போம்னு ஒரு கதை, அது ஓடாவது படம். அது கதை நல்லா இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் அவர் சொல்கிறார் சரவணன் சார் வந்து மாற்றம் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் பிளே மாற்றுங்க. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஆச்சி மனோரமாவை கொண்டு வாங்க அதில் அப்படின்றார். சார் முடிச்சுட்டோம், ஆச்சி மனோரமா தேவையில்லை சார், இல்லை கொண்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்றார். விசு சரி வேண்டாம் விருப்பாக மனசு இல்லாமல் ஆச்சி மனோரமாவுக்கு சில சீன் வச்சு கொண்டு வர்றாரு.
அப்புறம் விசுவே பார்த்து மிரண்டு போயிடுறாரு. சார் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார், ஆச்சி மனோரமா வந்த பிறகு இந்த கதையோட போக்கே மாறி போச்சு. வேறு மாதிரி வேற ஒரு அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸில் அவங்க தான் வந்து அந்த கதைக்கான பின்புலமாக வருவாங்க. நடுவில் அந்த கதையை இன்னும் கொஞ்சம் வலுவாக கொண்டு போகிறதுக்கு அவங்க தான் கம்முன்னா கம்மு. அப்புறம் வந்து அந்த சம்மந்தியை வந்து இவங்க கலாய்க்கிறது, இது பண்ணுறது, சம்மந்தமில்லாத ஒரு வீட்டு வேலைக்காரியை கூட இந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறது அந்த கேரக்டருடையது. ஒரு குடும்பத்தில் வேலை பார்க்குதுன்னா வேலை பார்த்தும் காசு வாங்கிட்டு போகணுன்னு இருக்கக்கூடாது. ஒரு வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்தால் குடும்பத்துக்கு ஒரு உதவு மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம். அவ்வளவு வலுவாக அந்த கதாபாத்திரம் இருந்ததுனால அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு. விசுவே வந்து ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி படத்துக்கு மிக ப்ளஸ்ஸாக பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இதெல்லாமல் அதாவது வந்து சரவணனுடைய ஐடியா. அப்போது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திங்கிங் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு தயாரிப்பாளராக அதை சக்ஸஸ் பண்ணணும். அந்த கம்பெனிக்கு மிக சின்ன பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம் தான் சம்சாரம் அது மின்சாரம். மிகப்பெரிய கலெக்ஷன், தேசிய விருது வேறு. அந்த அளவுக்கு ஒரு அதாவது இவருடைய திங்கிங் தான் அது. ஒரு ஓடாத ஒரு படத்துடைய கதை வாங்கி அதில் புது விஷயங்கள் சேர்த்து சில விஷயங்கள் எல்லாம் புதுசாக சேர்த்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ப்ரொடியூசருக்கான இது அதான். நம்ம ப்ரொடியூசர் வேலை தானே பார்க்குறோம் அப்படின்றத பணம் போட்டும் பரவாயில்ல இவங்க பார்த்துக்குவாங்கன்னு போயிட்டீங்கன்னா, பணம் போட்டும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்களும் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அந்த திங்கிங் அவர் இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் ஒரு இதில் இருந்தார். அவர் கடைசியாக எடுத்த படம் வந்து சிவாஜி, ரஜினி சாரை வச்சு. சிவாஜிங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வச்சு மிகப்பெரிய கலெக்ஷனும் கொடுத்தது ரஜினி சாருக்கு. பாபி அந்த சாங்கு, இவருடைய ஏஆர் ரஹ்மானுடைய சாங்கு, மின்சார கனவு, இதெல்லாமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள், எல்லாமே விருது வாங்கின படங்கள், எல்லாமே வைரமுத்துக்கு மிகப்பெரிய கை கொடுத்த படங்கள். இதெல்லாமே வைரமுத்துக்கு விருது வாங்கி கொடுத்த படங்கள் தான் அது. மின்சார கனவு எல்லாமே அந்த அளவுக்கு வந்து அவருடைய டெடிகேஷன் இருந்தது. ஒரு திட்டமிடல் இருந்து இந்த படத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணார். அதனால் வந்து எல்லாமே யோசித்தார் அவர். இவர் வைரமுத்து இருக்கணும், இதுக்கு இவர் இருக்கணும், அதை வந்து செலவை பற்றி இது பண்ணல அவங்க. இந்த படம் நல்லா வரணும், சக்ஸஸ் ஆகணும், கம்பெனிக்கும் நல்ல பேர் இருக்கணும், கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்கணும், நமக்கும் லாபமாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு சிவாஜிக்கு பிறகு அவங்க படங்கள் தயாரிக்கலை. ஏன்னா கோடிகளில் வந்துச்சு. அதுக்கு பிறகு சினிமாங்கிறது கோடிகளில் வந்துடுச்சு. 5 கோடி 500 கோடி 100 கோடிங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து அப்படி கொள்ளையடித்த பணம் தான் அப்படி பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவர் அதோடு விட்டுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு போயிடுறாங்க. இந்த சின்னத்திரைக்கு வந்து சின்னத்திரையில் வந்து அதுலேயும் வந்து அவங்க கோல் வச்சுறாங்க. அதுலேயும் நல்ல சில சீரியல்கள் தந்தாங்க. இப்போ இந்த நிம்மதி உங்கள் சாய்ஸ், அப்புறம் வந்து சொந்தம், வாழ்க்கை, இப்படி சில தொடர்கள், நல்ல தொடர்கள் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தார். அதே சமயத்தில் ஒரு நல்ல பொறுப்புகள், அவருக்கு வந்து எம்ஜிஆருடைய நல்ல அன்பை பெற்றவராக இருந்தார். எம்ஜிஆர் தான் அவர் சென்னை நகர ஷெரீஃபாக அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். சென்னை நகர மேயர் இப்படியோ அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு பதவி வந்து அவர் கொடுத்தார். அந்த பொறுப்போடு தான் அங்கே இருந்தார். அதேமாதிரி பாண்டிச்சேரியில் அவருக்கு சிறந்த பண்புள்ள மனிதராக அவருக்கு ஒரு பண்பின் சிகரம்னு விருது கொடுத்துருந்தாங்க. அவர் கை கட்டிகிட்டே இருந்தாலும் கூட எல்லோர்ட்டையும் ஒரு பண்போடு பணிவோடு இருப்பார். யார் வந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு கூப்பிட்டு விசாரித்து அன்போடு பேசக்கூடிய ஒரு இதாக இருந்தார். ஓகே, இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக மெதுவாக பேசி சைலண்ட்டாக ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஆளுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா துறையில் அவர் ஏதாச்சும் ஃபன்னான விஷயங்கள் பண்ணது இருக்கா? இல்லை, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கதை விஷயத்தில் படத்துடைய விஷயத்தில் தான் காட்டுவார் அவர். அதாவது ஒரு விளம்பரம் பண்ணி ஆகணும்னா ஒரு படம் ஓட வைக்கிறதுக்கு எப்படின்னா விளம்பரம் பண்ணி ஆகணும். அதை எப்படி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பர்சனல் லைஃப்பில் அவர் எப்படி ஜாலியாக இருப்பாரா? பர்சனல் லைஃப்பில் குறிப்பிட்ட சில பேரோட தான் ஜாலியாக பேசுவார். நிறைய வாசிக்கக்கூடிய அனுபவம் உள்ளவர். உங்கள் சிவசங்கரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்டர்ஸு, பெரிய பெரிய மனிதர்கள் இருப்பாங்களே, இந்த ரஜினி, இவங்க கூட எல்லாம் ஒரு நல்ல நட்பில் இருப்பார். அவங்களுடைய நட்பு பெரிய லெவலில் இருக்கும். எம்ஜிஆர் கூட ரொம்ப அன்பாக இருப்பார். எம்ஜிஆர் கூட ஒரு அன்பேவா படம் தயாரித்த பிறகு எம்ஜிஆருடைய நல்ல நண்பராக இருந்தார். எம்ஜிஆருடைய சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறனால இருந்தார். எம்ஜிஆர் மேலே பெரிய மரியாதையோடு இருந்தார். சம்சாரம் ஒரு மின்சாரத்துக்கு வந்து ஒரு விருது கிடைத்தப்போ எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் காட்டி பெருமைப்பட்டு கொண்டவர்.
அது மாதிரி எம்ஜிஆர்கிட்ட வந்து இந்த அவருடைய முந்தாடை முடிச்சவுடைய சக்ஸஸுக்கு வந்து நம்ம எம்ஜிஆரை கூப்பிட்டு தான் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. எந்த அவருடைய ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாமல் எம்ஜிஆரை கூப்பிட்டு பண்ணியிருப்பார். ஆனால் சிவாஜி தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனாலும் கூட அதை தாண்டி இவருக்கு வந்து எம்ஜிஆர் மிகப்பெரிய லெவலில் இவங்களுக்கு இந்த அரசியலுக்கு வந்த பிறகும் கூட அவங்களுக்குள்ள அந்த நட்பு இருந்தது. படம் ஓடாத படங்கள் ஓட வைக்கவும் எம்ஜிஆர் சில ஐடியா கொடுப்பார் அவங்களை கூப்பிட்டு. ஏபிஎம்முடைய தியேட்டர்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து எந்த படம் போட்டாலும் அங்கே போடுவாங்க. இவர் வருவார், பார்ப்பார் எம்ஜிஆர். அவருடைய அந்த பாரதி ராஜாவுடைய படங்கள் இந்த படங்கள்லாம் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு படம் ஏவிஎம் தயாரித்த ஒரு படம் வந்து பாரதி ராஜா புதுமை பெண். அது வந்து போகல, சரியாக போகல. இப்போ எம்ஜிஆர்கிட்ட போயிட்டு பாரதி ராஜாவும் இவங்களும் போகிறாங்க ஐடியா கேட்க. இப்படி போகல, என்ன பண்ணலாம் தெரியும், நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள், ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்றாங்க. போகிறாரு, படம் பார்க்குறாங்க. முதல்ல சாப்பிடுவோம், வாங்க போய் சாப்பிட்டு, எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் போனாலும் முதல்ல சாப்பிடணும். சாப்பிட்டு வந்து உட்கார்ந்த பிறகு படம் பார்த்துட்டு அவர் சொன்னார், நல்லா இருக்க படம், சரி நான் இந்த படத்துக்காக வரி விலக்கு தரேன், ஓட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு வாரமோ 15 நாள் ஓடிட்டு இந்த படம் வந்து 150 நாள் நம்ம விட்டு பயங்கர கலெக்ஷனு. ஒரு படம் போகலை, சரி என்ன பண்ணுறதுன்னு விட்டுறல இவர். அது போகிறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்காக போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட சந்திக்கிறார். எம்ஜிஆர் ஐடியா கொடுக்குறார். அதுக்கு பிறகு அந்த சக்ஸஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மேன்மக்களோடு இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நட்பை வந்து சரியாக பயன்படுத்தி, யாரையும் காயப்படுத்தாமல் அதே சமயத்தில் அவங்க நட்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வாக்கி டாக்கின்னு வச்சது இவர் தான். தயாரிப்பாளர்களே உங்களுக்கு செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னே ஃபோனில் அந்த காரில் போயிட்டே பேசுகிறது. அது அவருடைய வாக்கி டாக்கி அவருடைய இதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அவருடைய காரில், ஏவிஎம் சரவணனுடைய கார். நான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். இதில் நம்ம ஆர்காட் ரோடில் பார்த்துருக்கேன். அவர் வருவார் போவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்லேயே இப்போ அங்கே பேசிகிட்டே போவார். இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் வந்து இந்த இது வந்திருக்கு செல்ஃபோனுங்கிறது. அன்றைக்கியே வந்து நான் சொல்கிறது 90களிலே. அப்போ வந்து செல்ஃபோனுங்கிறது கிடையாது. 2000 தான் உங்களுக்கு பேஜர் வருது. அதுக்கு பிறகு தான் செல்ஃபோன் வருது. அதுக்கு முன்னே அந்த வாக்கி டாக்கிங்கிறது இவங்க இருக்குது. அந்த வாக்கி டாக்கியில் அப்படியே பேசிட்டு அப்படியே அதை வந்து இந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை ஆரம்பத்துலேருந்து இவங்க வந்து விஞ்ஞானத்தோடும் ஒட்டியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த கலாச்சாரத்தோடும் பண்பாட்டோடும் கலந்து படங்களை பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவனுடைய அந்த பேனர் வேல்யூங்கிறது எங்கேயுமே கெடுத்துக்கலாம். பேனருக்கான ஒரு நல்ல பேர் இருந்து அந்த பேனர் வந்து ஹிந்தியில் பண்ணாங்க, தெலுங்கில் பண்ணாங்க, தமிழில். இவங்க தான் கன்னடத்தில் வந்து இவரை ராஜ்குமாரை அறிமுகப்படுத்தினது இவங்க தான். நடிகர் ராஜ்குமாரை வந்து அவர் கன்னடத்தில் இவர் ஒரு டப்பிங் படம் எடுத்து கன்னடத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் இவர் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரஜினி சாருக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ மாற்றுறாங்க. ரஜினி சாருடைய சம்பளம் வந்து முரட்டு காலையில் 15 லட்ச ரூபான்னு மாற்றி அவருடைய சம்பளம் எங்கேயோ போயிட்டு அது இன்றைக்கி 100 கோடி போயிடுச்சுன்னு வைங்க. இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்காங்க, ஒரு ட்ரெண்டு செட்டராக இருக்காங்க. அதே மாதிரி வைரமுத்துக்கு வந்து இளையராஜாவுக்கு சண்டை போட்டு வந்த பிறகு அவர் தனியாக நிற்கும்போது இங்கே வைரமுத்து கையில் எடுத்துக்கிறாங்க, வைரமுத்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ வைரமுத்து இன்றைக்கி ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஆலமரம் எனக்கு இருந்தது, அந்த ஆலமரம் போயிடுச்சேன்னு சொல்லியிருக்காருல, அந்த அளவுக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு அதை வந்து அவரை வந்து அந்த படங்களுக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு எல்லா பாடல்களும் கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு பேனரில் நீங்கள் பாடல் எழுதும்போது ஒரு பேர் வளர்ந்துட்டே போகும். ஒரு சின்ன பேனரில் நீங்கள் நான் மொத்த 10 பாடல் எழுதுறதும், ஒரு பெரிய பேனரில் ஒரு பாடல் எழுதினாலும் மிகப்பெரிய ஒரு ரீச் இருக்கும். அந்த ரீச்செல்லாம் அவர் கொடுத்தாது அங்கே ஏவிஎம் சரவணன் தான். அவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு பாசம். ஓகே, இப்போ வைரமுத்து சார் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருந்தார் சேனலில். அவருக்கும் சரவணன் சாருக்கும் வைரமுத்து சாருக்கும் அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாடல் உருவாகுதுன்னா உட்காந்து அவர்கிட்ட பேசி எழுதி காட்டிட்டு மறுபடியும் இதை இப்படி மாற்றலாமா, இது மாற்றலாமா. அது சில நேரங்கள் அது பாடலுக்கு ஒரு வரி மாற்றணும் அப்படின்னாலும் கூட அவர் போயிட்டு மறுபடியும் அவர் ஃபோன் பண்ணி வந்து அந்த வரியை மாற்றி சில நேரம் உட்காந்து ஒரு வைரமுத்தை ஒரு பாடல் பாடும்போது உட்காந்துருவார். ஏன்னா அவர் எழுதி கொடுக்குற மாதிரி அவர் வாசிக்கணும்பார், அல்லது கற்றுக் கொடுப்பார். அந்த பாடல்கள் பாடுறவங்க பெரும்பாலும் தெலுங்கில் வர்றாங்க, கன்னடத்துலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு தாய்மொழி வேறாக இருக்கும். இந்த உச்சரிப்பு சரியாக வரணுன்னா அவர் உட்கார்ந்து வைரமுத்து இது பண்ணுவார். அப்போ வந்து இளையராஜாவும் இல்லை. அப்போ இளையராஜா ஏவிஎம் கண்ணில் வெவ்வேறு ஆட்கள் வர்றாங்க இளையராஜா இதில் ஏவிஎம்மில்.
புது புது மியூசிக் டைரக்டர், அந்த மியூசிக் டைரக்டரோடு சேர்ந்து வைரமுத்து பயணிக்கிறார். அதுக்கு பிறகு தான் மறுபடியும் ரஹ்மான் வரும்போது வேறு லெவல் போகிறார். அவரை வந்து இடையில வைரமுத்துவை தாங்கி பிடித்தது ஏவிஎம் சரவணன் தான். அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு நட்பு இருந்தது. அந்த நட்பை தான் சரியாக பயன்படுத்திக்கிட்டார். இப்போ கமல் சாரை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸ் இவர் சரவணன் சார் தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்களா தமிழ் சினிமாவில். இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்? கமல் சார் வந்து சரவணன் சாருக்கு எப்படி பார்ப்பாரு? ஒரு அப்பா ஸ்டேஜில் வச்சு பார்ப்பாரு? இல்லை, ஒரு இவங்க சின்ன 5 வயசுலேருந்து தான் அவர் 5 வயசில் நடிக்க வந்தார் அங்கே களத்தூர் கண்ணம்மாவில். இப்போ 5 வயசுலேருந்து இவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர் அப்பா ஸ்தானம் தான் அவர் பண்ணி ஆகணும். ஏறக்கூடியவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருப்போம். ஏவிஎம்னா ஏவிஎம் அவருடைய நிறுவனம் மாதிரி. ஏவிஎம்மில் உருவாக்கப்பட்டவர் அவரும், சிவாஜியும் ஏவிஎம்மில் உருவாக்கப்பட்டவர். அதனால் ஏவிஎம்மில் வந்து நீங்கள் அவங்க மேலே ஒரு அந்தளவுக்கு அவங்க மேலே ஒரு பாசம் இதாக இருக்கும். அதனால் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. இப்போது லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து அந்த ஸ்டூடியோ வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஸ்டூடியோ கலாச்சாரம் பெருசாக இல்லை. அன்றைக்கி வந்து நிறைய அந்த ஏவிஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய போவோம். முன்னெல்லாம் வந்து இப்போ ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் கேட்க மாட்டான். போகலாம் 90களில் நான் சொல்கிறேன். சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டோம்னா 10 ஷூட்டிங் நடக்கும். ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒரு ஷூட்டிங் நடக்கும். ஒரு ஃப்ளோருக்கு போனாலே 6-7 பேர் நடிகர்கள் இருப்பாங்க. அதில் பேட்டி எடுத்தாலே நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எல்லா பத்திரிகையும் எழுதிக்கலாம். இன்னொரு ஃப்ளோர் போனோம், அதில் ஒரு சில நடிகர்கள் இருப்பார். சத்யராஜ் இருப்பார், ஜெய்சங்கர் இருப்பார், இந்த மாதிரி கார்த்திக் இருப்பார், இந்த மாதிரி ஒரு பல பேர் இருப்பாங்க. சுகன்யா இருப்பாங்க. நமக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்களே. சுகன்யா எப்படின்னா போனோன்னா உட்காந்து அவங்க சரத்குமார் இருப்பார், அவங்க கூட சாப்பிட்டு உட்காந்து பேசி சாயந்தரமாயிடும். நாங்கள் போயிட்டு காலைல போனால் போயிட்டு அவங்க ஒவ்வொரு ஹீரோக்கிட்ட ஹீரோயின்கிட்ட பேசிட்டு ஒரு அந்தளவுக்கு ஏவிஎம் அந்த அளவுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இருந்து அந்தளவுக்கு ஷூட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கும். அதனால் வந்து உள்ளே போயிட்டால் நீங்கள் பல ஷூட்டிங் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வர்றதுக்கு டெய்லி நடந்துகிட்ருக்கும். இப்போது அதெல்லாம் இல்லை. இப்போ சின்ன திரையும் கொஞ்சம் வெவ்வேறு வீடுகளில் எடுக்க ஆரம்பிச்சு அது இப்போ வந்து எல்லாமே இப்போ வந்து இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து ஒரு பெரிய ஃப்ளாட்டு ஒரு அந்த சைடில் பின்னாடி ஒரு ஃப்ளாட் ஒன்று தொடங்கிட்டாங்க. இந்த பக்கம் அப்புறம் ஸ்கூலு ஒரு அவுச்சி ஸ்கூல் இதெல்லாம் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய லைஃப் ஸ்டைலை இந்த இன்றைக்கி எப்படியோ அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டு அவருடைய ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம். இப்போ அடுத்ததாக வந்து கமல் சார், ரஜினி சார் இப்போ ஒரு பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே உருவாக்குன ஒரு முக்கிய தூண்னா சரவணன் சாரை நம்ம சொல்லலாம். இல்லை, அவங்க வந்து ஏற்கனவே உருவாகிட்டாங்க. வெவ்வேறு தளம், அதாவது அவங்க எஸ்பி முத்துராமன் அங்கே இருக்கார். ஏவிஎம்னுடைய ஆஸ்தான டைரக்டர் அவர். ஏவிஎம்முடைய ஆஸ்தான டைரக்டர் அவர் தான். அவருக்கு என்ன சம்பளம் எது சம்பளம் ஏவிஎம்மில் இருக்கும், அவ்வளோதான். அவருக்குன்னு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருப்பாங்க. பஞ்சவர்ணசலம் இருப்பார், அங்கே தான் அவர் ஒரு டிஸ்கஷன், அவர் ஒரு கதை சொன்னார்னா அது ஓகே. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து இவர் திருலோகச்சந்தர் இருப்பார். ஏசி திருலோகச்சந்தர் வந்து உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய படங்கள் உருவாக்குனவர். அந்த அன்பேவாவுடைய டைரக்டர் அவர் தான். இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற அன்பேவா. பாபுன்னு ஒரு படம், இந்த பாரத விலாஸ் அப்படின்னு ஒரு படம், வீர திருமகன் ஒரு படம், அந்த காலத்தில் விஜயபுரி வீரன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் பல அதாவது இவங்களை சச்சுவை அவங்க தான் ஹீரோயின் அறிமுகப்படுத்தி ரோஜா மலரே ராஜகுமாரி அது அவங்க தான் எடுத்தது. அதுவே ஹிந்திலையும் எடுத்திருப்பாங்க. அது இந்த மாதிரி வாழ்க்கைன்னு ஒரு படம், அது ஹிந்தியும் வந்திருக்கும். தமிழ் வாழ்க்கையில் இது பார்த்திங்கன்னா வைஜந்தி மாலாவை அவங்க தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஹீரோயின் அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அவங்க வந்து அப்படியே ஹிந்தியில் போயிட்டு ஒரு கனவு கண்ணி ஆகிடுறாங்கன்னு. அந்த மாதிரி பல பேரை உருவாக்கியிருக்காங்க, பல டைரக்டர்களை உருவாக்கியிருக்காங்க. இவங்க எல்லாமே அதில் வந்து ரஜினி, கமல் இவங்க வந்து ஒரு பீக்கில் வரும்போது இவங்க வந்து கையில் தூக்கிறாங்க. வளர்ந்துட்டு வர காலத்தில் தூக்கி அவங்களுக்கு அந்த பேனரில் வந்து நடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் அவங்க வளர்ந்துடுறாங்க. வளர இவங்களும் காரணமாக இருக்காங்க. அப்படி காரணமாக இருக்கிறாங்க. ஸோ ரஜினி சார், கமல் சார், சரவணன் சார் இவங்க 3 பேரோட ரிலேஷன்ஷிப் ஃபன்னியாக நடந்திருக்கும். நல்ல நட்பு அவங்களுக்குள்ள வந்து ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் நடிகருங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சகோதரத்துவமான ஒரு நட்பு, சகோதரத்துவம் கலந்த ஒரு நல்ல சகோதரர்களாக, ஒரு நல்ல நண்பர்களாக
மனம் விட்டு பேசக்கூடிய விஷயங்களாக இப்படி பேசுவாங்க. இந்த படம் இப்படி போயிருக்கு அடுத்தது பண்ணலாமா வேண்டாமா. ரஜினியே ஒரு படம் இது பண்ணாலும் கூட இவர்கிட்ட சில நேரங்கள் யோசனை கோப்பருக்கு உண்டு. கமலே பண்ணாலும் கூட இந்த இப்படி வந்திருக்க அப்படின்னு யோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். நான் சொல்லலை, பல விஷயங்கள் தெரிந்தவராக இருந்ததால் அவர்கிட்ட வந்து பல பேர் வந்து நட்போடு இருந்தாங்க. அவ்வப்போது சில கலந்து பேசிக்கலாமே அப்படின்னு. இப்போ சரவணன் சார் வந்து நிறைய ரூல்ஸ் போடுவார் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ரூல்ஸ் போடுவார், இப்படி டிசிப்ளினாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவர் வந்து ரூல்ஸ் போடும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து என்ன இவர் இப்படி இருக்காருலாம் சொல்லியிருக்காங்களா? இல்லை, உங்களுக்கு வந்து சினிமா வந்து நான் ஒரு முதலாளியாக இருக்கும்போது இங்கே இப்படி தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். செட்டிநாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, போடாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து மென்மையாக சொல்லுவாங்க. இல்லைங்கிற வார்த்தை வராது, தீர்ந்து போச்சு வாங்கணும் வாங்கணும் அப்படின்னா வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு அபசகுமான ஒரு வார்த்தை அப்படிம்பாங்க. அதே மாதிரி யாரையும் வந்து ஹட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் வராது. அவரை இல்லை சார் இது இப்படி வச்சா நல்லா இருக்கும்ல, இப்படி போனால் அப்படி அப்படின்னா ஓகே அவங்களே புரிகிற மாதிரி புரிய வைப்பாங்க. சாஃப்டாக சொல்லி அவங்கள புரிய வச்சு அவங்களுடைய ரூட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் அவரும் இருப்பாரா? இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்களே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இல்லை அவரும் அதே மாதிரி தான் இருப்பார். அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவர் வந்தார்னா அவருடைய ரூம் இருக்கும். அந்த ரூம்லேருந்து அவர் பார்த்தாருன்னா யார் போகிறாங்க வர்றாங்களோ, ஏபிஎம்மில் யார் நுழையிறாங்க எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் உள்ளே இருக்கார் நமக்கு தெரியாது, அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கும். அதில் வந்து யார் வந்தாலும் எந்த மியூசிக் டைரக்டர் வந்தாலும் யார் வந்தாலும் வரவழைச்சி உட்காந்து பேசி அவங்களோட தேவைகள் என்ன உடனே வந்து அதுக்கான இது பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு அந்த இது பண்ணுங்க, இவர் பண்ணி கொடுங்க அப்படின்பா, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இப்போது அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு புது ஹீரோ வந்து நடிக்கிறாங்கன்னா அந்த புது ஹீரோவுக்கு சரவணன் சார் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? புது ஹீரோவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு தொழில் கற்றுக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கேட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க. அந்த புது ஹீரோனா அவர் யார் என்னன்னு கேட்டு வச்சுக்குவாங்க. டைரக்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட இப்படி வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவ்வளோ. திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நன்றி.